அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் பிரெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷல் பகுதியாக மூன்றாவது பகுதியாக பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே 5 அதாவது உங்களுடைய மூளையை ரீப்ரோக்ராமிங் பண்ணுவதற்கு, அதாவது அதை மறுபடியும் சீரமைப்பதற்கு பல்வேறு முறைகள் இருந்தாலும் நாங்கள் வரைந்திருக்கக்கூடிய செல்ஃபாலஜி படி செல்ஃபாலஜிக்கல் லைஃப் ஸ்டைல், செல்ஃபாலஜிக்கல் தாட்ஸ் லைஃப் ஸ்டைல் பண்ணால் நிச்சயமாக ரீப்ரோக்ராம் தொடங்கிவிடும். அந்த ரீப்ரோக்ராமிங்க்கு 5 நிர்வாகங்களை கூறியிருக்கிறோம், 5 உணர்வுகளை கூறியிருக்கின்றோம். உதாரணமாக நேர நிர்வாகம், நேர இயக்க நிர்வாகம், நேர இயக்க உணர்வு நிர்வாகம், அதே மாதிரி நேர நுண் இயக்க நிர்வாகம், நேர நுண் உணர்வு இயக்க நிர்வாகம். இந்த 4 வைத்து கொண்டு அதை உணவு நிர்வாகமாக, உடல் நிர்வாகமாக, ஆற்றல் நிர்வாகமாக, மூளை நிர்வாகமாக, இந்த 5 காம்பினேஷன் ஆகிறக்கூடிய கான்செப்டில் தான் உங்களுடைய ரீப்ரோக்ராமிங்குடைய முதல் நிலை தொடங்குகிற ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்காகத்தான் நான் கூறினேன், மேலை நாடுகளில் நிறைய இருக்கிறது என்று கூறினேன். கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஜியோ டிஸ்பென்சான்றவர் ரொம்ப அழகாக பேசுவார். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது எப்படின்னா, நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மெய்ஞானத்தையும் எப்படி அவர்கள் அடைந்தார்கள் என்பதனுடைய ரகசியம் இது. இந்த இடத்துல ஒரு கருத்து மட்டும் சொல்லலாம். வள்ளலாருக்கு இப்படிப்பட்ட அந்த அகவல்பாவிலே 1596 வரிகள் ஒரே இரவில் உள்ளிருந்து எழுந்தன என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி அவர் எழுதியிருக்க நிறைய பாடல்கள், அதே மாதிரி ரமணருக்கு, அதே மாதிரி திருவள்ளுவருக்கு, அதே மாதிரி மெய்ஞானிகளுக்கு, அதே மாதிரி சித்தர்களுக்கு, அதே மாதிரி விஞ்ஞானிகளுக்கு, அதே மாதிரி ராமானுஜம் கணித மேதைக்கு எல்லாம் புரியும். இந்த இடம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம இதுக்கு மெய்ஞான ரீதியாக நேரடியாக சொல்லி விடுகிறார்கள் அல்லவா, கடவுள் என்று. அப்போ உங்களுக்கு ஒரு மிஸ்டிக் இருக்குல்ல, எல்லாம் தான் மூலம்தான் கடவுள், அதில் சந்தேகம் இல்லை. அதுக்கு பெயர் வச்சுக்கோங்க. அந்த கடவுள் என்பதை சக்தி என்று வைத்து கொண்டீர்களால் போதும். இப்போ காற்று இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது. நமக்கு வேண்டிய சக்தியை நம்ம எடுத்துக்கொள்வது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த சக்தி இருக்குது. அதுக்கு பெயர் வைத்து கொள்ளிருக்கிறார்கள். அதை பற்றி நமக்கு ஆராய்ச்சி வேணாம். அந்த சக்தி தான் மூலம், ஆதி பகவன் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த சக்தியை நமக்குள் எப்படி கொண்டு வந்த பிறகுதான் அது நமக்குள்ளே அது செயலாக, ஆற்றலாக வெளிவருகிறது. இதுதானே உண்மை. இதை எப்படி அறிவியல் பூர்வமாக தனிப்பட்ட ஒவ்வொருவரும், அதான் முக்கியமான இது விஷயம். இது ஏதோ தத்துவமாக பொதுவாக சொல்லவில்லை. நாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த பிரெயின் மூளை இயக்க நிர்வாகத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது. நான் ஏற்கனவே எபிசோடில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொருவரும் மட்டும்தான் செய்ய வேண்டும். அதற்கு குழந்தைகளுக்கு நாம் அவர்கள் தொடங்கிய ஒரு வயதிலிருந்தே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சூழல்கள். இப்போ பொதுவாக நாம் என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குன்னா, இந்த 5 நிர்வாகங்களும் அகமாகவும் புறமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 5 நிர்வாகங்களும் ஒழுங்காக நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உதாரணமாக, உங்களுக்கு ஃபீவர், காய்ச்சல் இருக்கிறது, உங்களுக்கு சளி இருக்கிறது, உங்களுக்கு உடலில் பேலன்ஸ் குறைகிறது அல்லது எனர்ஜி குறையுதுன்னா நீங்கள் மட்டும்தானே சொல்ல முடியும். அதற்கு எப்படி உணவு, பசி எடுத்தால் அதற்கு சரியான உணவை கொடுத்தால்தான், அந்த உணவும் சரியில்லை என்றால் மறுபடியும் சிக்கல். இப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அதனால தான் ரத்த ஓட்டம் இவ்வளவு, சுகர் இவ்வளவு,
ஃபீவர், வெப்பம் இவ்வளவு, கொழுப்பு இவ்வளவு என்று இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடித்து விட்டது, எல்லாருக்கும் தெரியும். அதே அளவை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்துடலாம், சயின்ஸ் இல்லாமல். ஏன்னா ரெண்டாவது ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஃபீவர் அடிக்கிறது ஒரு செகண்டில் தெரியும். ஆனால் உங்களுடைய மூளையிலுடைய ரீப்ரோக்ராமிங் பண்ணுவதற்கு இதெல்லாம் ஒரு சில எண்ணிக்கைகள் தான். ஹார்ட் வலின்னா 1 தான், கிட்னி ட்ரபிள்னா 2 தான். இது நிறையா சொல்ல வேணால் புரியும். ஆனால் பிரெயினில் வந்து 10,000 கோடி நியூரான்கள் இருக்கின்றனவே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, அடிக்கடி சொல்லக்கூடியது, ரீப்ரோக்ராமிங் த பிரெயின், தட் இஸ் ஃபயரிங் அண்ட் ஒயரிங் த பிரெயின் அப்படின்னு சொல்லும்போதே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யூஸ் இட் ஆர் லூஸ் இட். நீங்கள் இதை பயன்படுத்தலைன்னா அது லூஸ் ஆயிரும். லூஸ்னால் அது அப்படியே பிளாக் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தான் 5இல் வழையாதது 50இல் வழையுமா என்று சொன்னது நினைவு வருகிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்க வந்து 5இல் வளையாதுன்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் 1இல் வளையாதது, 1இல் வளைக்காதது. வளைக்குதுன்னு சொல்கிறது மெல்ட் பண்ணுவது, அல்லது அவர்களை நீங்கள் வந்து டியூன் பண்ணுவது, ப்ரூனிங் பண்ணுவது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பெயர்களை மட்டும் போட்டு குழப்பிக்கிறாதீங்க. அந்த டியூனிங் இருக்கு இல்லைங்களா, அந்த டியூனிங்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அந்த பாகம் கெட்டுரும், நின்றும். நம்முடைய உடம்புலையே நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு அப்படியே கால் அப்படியே சும்மா இருந்தால் சூக பிடிக்கிறது மாதிரியே, ஒரு சாதாரண ஒரு எந்திரத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அது துருப்பிடிக்கிறது மாதிரி, ஒரு இரும்பையே நம்ம பயன்படுத்திக்க துருப்பிடிக்கிறது மாதிரி, வச்சுங்க, எது வேணாலும் வச்சுங்க, ஒட்டடை பிடிக்கிறது மாதிரி. இது மாதிரி பிரெயின் வந்து நீங்கள் இந்த 1 வயதில் தொடங்குறீங்கல்ல குழந்தைக்கு, 12 வயதுக்குள்ளே, பிஃபோர் தட் ஹார்மோன் சேஞ்சஸ், அந்த இடத்துல அவங்களுடைய லெவல் ஆஃப் அப்சர்வேஷன் பவராக இருக்கும். பிகாஸ் அன்கரப்டட், அன்பொல்யூட்டட், அந்த கரப்ஷன் லெஸ் பிரெயின் அது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஜெனட்டிக் கரப்ஷன் அண்டு ஜெனட்டிக் எலிவேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு தடவை. ஒரு குழந்தையை வந்து மூளையில் மரபணு திறன்களாக இருந்தாலும் சரி, அல்லது சூழல்களினால் அவர்கள் தவறாக ஆக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். அதைத்தான் இன்றைக்கி எபிஜெனட்டிக்ஸ் என்ற முறையில் இன்றைக்கி உலகம் முழுவதும் அதை தாவரங்களுக்கு உருவாக்கியதை இதை வந்து இப்போ மனிதர்களுக்கும் உருவாக்கலாம்னு வந்துருச்சு. ப்ரூஸ் லிப்டன்னு போடுங்க, எபிஜெனட்டிக்ஸ்னு போடுங்க, சில கருத்துக்கள் வரும். அது வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சின்ன கருத்தாக வச்சுக்கோங்க. அதில் இருந்து ஒரு காலத்தில் ஜீன்ஸ் தான் டோட்டல் ஒரு மனிதனையே இயக்குது. அவனுடைய ஹோல் பாடி, அவனுடைய இயக்கமே ஜீன்ஸை வச்சு தான், மரபணு வைத்து தான் இருந்தது. இன்றைக்கு ஜீன்ஸையும் சூழல்களினால் கண்ட்ரோல் பண்ணலாம் என்பது தான் எபிஜெனட்டிக்ஸ். இதை அவங்கவங்க பாணியில் படிச்சுங்க. நான் பெரிய மருத்துவர் அல்ல, நான் உணர்ந்தது சரியாக இருக்கான்னு நீங்கள் போட்டு பார்த்துங்க. இதை வந்து மருத்துவத்துக்கு இப்போ வந்துருச்சு இல்லைங்களா, கேன்சர், அந்த கேன்சரை தீர்த்துடலாம் வந்துருச்சா இல்லைங்களா, தொழு நோய் தீர்த்திடலாம் மருத்துவத்தினால். அப்போ அது ஒரு சேஞ்ச். அது மாதிரி பெரிய பெரிய மாமரங்கள் இருந்தது, பெரிய பெரிய பனைமரங்கள் இருந்தது, பெரிய பெரிய மரங்கள் இருந்ததெல்லாம் டுவாப் குட்டை மரங்களாக ஆக்குனாங்கல்ல. இப்போ காய்கறிகள் பூரா இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதல்லவா. மிளகாய் இப்போ இருக்க நம்ம குடமிளகாயா பார்த்துக்குங்க, இதற்கு மேல் சொல்ல வேண்டியதில்லை. இது மாதிரி மனிதனுடைய ஜீன்ஸையும் நீங்கள் வந்து மாற்றலாம்னா அதை எடுத்துடுறதில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்குள் அதற்குள்ள அழுக்குகளை, அதற்குள்ள கலைகளை, அதற்குள்ள எதிர்மு வினைகளை நாமெல்லாம் எடுத்துடலாம். அதை இவங்க வெறும் பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறாங்க. அதை அவனுக்குள்ளே இன்புட் பண்ணுற கெப்பாசிட்டியை யாருமே ப்ராசஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1-to-1 முறையில் ஒரு குழந்தையை 1 வயதிலிருந்து 12 வயதுக்குள் சரியாக்கிட்டோம்னா அவன் உலக சாதனை பெறுவான். இப்போ லிடியன் ஒருத்தர், ஒரு பையன், அவன் 7 கோடி ரூபா ஃபாரினில் போய் வாங்கியிருக்கார். அவருக்கு என்ன கிடச்சுன்னா, அவங்க அப்பா ஒரு இசை இல்லை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள்.
ஆனால் ஸ்கூலுக்கே போகலாம். இப்போ அந்த பையன் பேசுகிற வார்த்தைகளும் மொழிகளும் ஆங்கிலமும் ஒரு பிஹெச்டி டாக்டர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைய அவங்க 2 பேரும் அக்காவையும் தம்பியையும் பள்ளிக்கூடமே போகாமல் இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. அதனால் ஒன்றும் கெட்டு போயிடலையே. பள்ளிக்கூடம் போனால் தான் சாதிக்க முடியுமா? அதனால தான் நம்ம சொல்கிறோம் பள்ளிக்கூடம் போகுங்க, ஆனால் அங்கே 1-to-1 முறை இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ மறுபடியும் வாங்க, இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய 5 மேனேஜ்மெண்ட்ஸை கரெக்டாக கம்பைன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்குது. எப்படி நம்மளுடைய உணவு பசிச்சா சரியாக உணவு போட்டோம்னா பேலன்ஸ் கிடைக்குது, ஃபீவர் வந்தால் அதை சரி பண்ணிட்டா பேலன்ஸ் கிடைக்குது, சர்க்கரை கூட இருந்தால் கண்ட்ரோல் பண்ணால் பேலன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி நீங்கள் உங்கள் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு, பாடி மேனேஜ்மெண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணால் அந்த பேலன்ஸில் பிரெயினில் கரெக்டாக ஆல்ஃபாவிலேருந்து தீட்டாவுக்கும் தீட்டாவிலேருந்து டெல்டாவுக்கும் போய் இட் லீட்ஸ், அதாவது நான் சொல்கிறது இந்த வென் யூ ஆர் கரெக்டிங் ஆல் தி மேனேஜ்மெண்ட்ஸ் இட் லீட்ஸ் டு பிரெயின் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டி ஃப்ரம் ஆல்ஃபா டு தீட்டா, தீட்டா டு டெல்டா, தட் லீட்ஸ் டு அப்சர்வேஷன். அதாவது அது என்ன பண்ணுதுன்னா தட்ஸ் லீட்ஸ் டு ஃப்ரம் த அப்சர்வேஷன் டுவர்ட்ஸ் தி அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். இந்த சிலபஸை போட்டுங்க. நான் இப்போ சொல்ல வந்ததுக்கு தான் நீங்கள் 5 நிர்வாகங்களையும் மறுபடியும் சொல்வதற்கு காரணம் திருப்பி போட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் ஆஃப் என்னுடைய ஆய்வு. இது ஒரு பெரிய புத்தகங்களாக வரலை, டாக்டரேட் வரலை. நான் சொல்லுறதுலாம் உண்மையான்னு பாருங்கள். உடம்பு பேலன்ஸாக தான் இயங்க முடியுன்றீங்க. அப்போ மூளையை நடத்துவதற்கு மூளையை நீங்கள் தொட முடியாது, மூளையை போய் தொட்டு எடுத்துட முடியாது, மூளைக்குள்ள ஏதாச்சும் கருவியை வச்சு நீட்டிட முடியாது, லேசர் ஆப்ரேஷன் பண்ணிட முடியாது. அது மெட்டாஃபிசிக்கல் ப்ராசஸ்ஸு. அது என்னன்னா மைக்ரோ வேவ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டியாக நடக்கக்கூடியது. அதாவது மின் நுண் மென் அதிர்வலைகள் உள்ளது. அது அப்படிப்பட்ட அதிர்வலைகளுக்குள்ளே நாம் நுழையணும். அந்த அதிர்வலைகளுக்கு சொல்கிறதுக்கு தான் 1-to-1 சொல்லுவோம். அப்போ பேலன்ஸ் எப்படி உருவாகுன்றதுக்கு தான் இந்த சிலபஸ். 5 நிர்வாகங்களும் முழுமையாக சரியாக 1-to-1 முறையில் கொடுக்கப்பட்டால், குழந்தையாக இருந்தால் 1லிருந்து 12க்குள்ளே, பெரியவர்களாக இருந்தால் அது அதற்கு தகுந்தபடி, எப்படி தகுந்தபடி அவர்களுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடி, அவர்களுடைய சூழலுக்கு தக்கபடி, அவர்களுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடி கொடுத்தால் அது எதை லீடு பண்ணுமுன்னா உங்களுடைய பிரெயின் வைப்ரேஷன்ஸ். அந்த 5 வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, காமா, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, அந்த காமாவும் பீட்டாவும் அமிழ்ந்து எங்கே ஆயிரும்னா ஆல்ஃபாவுக்கு முதல்ல தொடங்கி அப்புறம் அது தீட்டாவுக்கு போய் டெல்டாவுக்கு போய் அந்த டெல்டாவுக்கு போகும்போது சாதாரணமாக கவனித்தவர்கள், சாதாரணமாக உள்வாங்கியவர்கள், அதாவது அப்சர்வேஷன் இருந்தவர்களை அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் என்ற நிலைக்கு உயர்த்தி விடும். இதுதான் லீட்ஸு. எப்போவெல்லாம் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன், அதாவது எதுவும் மற்று ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் உள்வாங்கக்கூடிய ஒரு மனிதன் உருவாகிறானோ அவன் துறையில் உலக சாதனை புரிவான். ஏனென்றால் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், மூளையில் அவனுக்கு 100% பதியும். ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின், அவனுடைய மூளையிலிருந்து எடுக்கக்கூடியது 100% இருக்கும். அதுக்கு பிறகு ரெப்ரசன்டேஷன் இன் த பிரெயின், 100% வெளிப்படுத்தும் முறை அவனுக்கு இருக்கும். அங்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாரதியார் சொல்கிற வாக்கில் ஒளி உண்டாகும் என்று பேச்சுத்திறனில் சொல்கிறது மாதிரி விளையாட்டு திறனில், படைப்பு திறனில், ஓவியத்திறனில், உடல் திறனில், உடல் சம்பந்தமாக அத்தனை விளையாட்டு திறன்களிலும், யோகா, கராத்தே அத்தனையிலும், அதற்கு பிறகு ஓவியத்திறனில், அதற்கு பிறகு பாட்டுத்திறனில், இசைத்திறனில், பேச்சுத்திறனில், எழுத்துத்திறனில் 64 கலைகளும் வச்சுக்கணுங்க. பர்ஃபெக்ஷன் 100% பர்ஃபெக்ஷன் ஆகணும்னா மறுபடியும் உங்களுக்காக சொல்லுகிறேன், 5 மேனேஜ்மெண்ட்டும் பேலன்ஸ் ஆகணும்.
5 மேனேஜ்மெண்ட் பேலன்ஸ் ஆனால் தான் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டுடைய வைப்ரேஷன் லெவல் வந்து டெல்டாவுக்கு போகும். அப்படி போகும்போது தான் அங்கே வெறும் அப்சர்வேஷனாக இருந்தது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனுக்கு போகும். அது அப்படியே லீட்ஸ் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக 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 மெமரி பவர் சாதாரணமாக லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மில் இருந்தது எவர் டேர்ம் மெமரியாக என்றும் மறக்காத மெமரியாகும். அப்படி போகும்போது அந்த மனிதன் அவனுடைய துறையில் 100% உலக சாதனை பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக ஆக முடியும். இந்த சிலபஸுக்குள்ள குழந்தை அதைத்தான் 1-to-1 முறையிலே திருப்பி சொல்கிறேன். ஆகவே இந்த பேலன்ஸு கிடைக்காம மேனேஜ்மெண்ட்ஸுடைய பேலன்ஸ் கிடைக்காம பிரெயின் மேனேஜ்மெண்ட் கிடைக்காது. பிரெயின் மேனேஜ்மெண்ட் கிடைக்காம பிரெயின் வைப்ரேஷனுடைய மேனேஜ்மெண்ட் கிடைக்காது. பிரெயின் வைப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கிடைக்காம அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் கிடைக்காது. அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் கிடைக்காம ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பிரெயின் 100% கிடைக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த 100% கிடைக்காம நீங்கள் எவர் டேர்ம் மெமரி ஆக முடியாது. எவர் டேர்ம் மெமரி ஆகலை ஆனால் தான் நீங்கள் உலகத்தையே சாதிக்க முடியும். ஏனென்றால் மூளை ஒன்று தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி மாதிரி இன்னி பரிணாம வளர்ச்சி உடலுக்கு இல்லை. டாக்டர் கண்ணன் அவர்கள் எனக்கு சொல்லுவார்கள், அகச்சுரப்பியல் நிபுணர். இனிமே வாழ்நாள் முழுவதும் அடுத்த வளர்ச்சி என்றால் பிரெயின் மேனேஜ்மெண்ட் தான், ரீப்ரோக்ராமிங் தான் பிரெயின் தான். பட் அதை நார்மலாக இருந்ததை நம்முடைய செல்ஃபாலஜிக்கல் முறையில் சொல்கிறோம். இப்போ 5 மேனேஜ்மெண்ட்னா செல்ஃபாலஜிக்கல் 5 மேனேஜ்மெண்ட் சேர்த்துங்க. செல்ஃபாலஜிக்கல் அடுத்து ஆல்ஃபா லெவல் பீட்டா லெவல் வச்சுங்க. செல்ஃபாலஜிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுங்க. செல்ஃபாலஜிக்கல் எவர் டேர்ம் மெமரி வச்சுங்க. செல்ஃபாலஜிக்கல் பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு வச்சுங்க. ஆக இது என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவதல்ல, நான் உணர்ந்து இன்றைக்கு நான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறதே அந்த பயிற்சியின் மூலம்தான், அந்த அனுபவத்தின் மூலம்தான் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மிக மிக அறிஞர்கள்லாம் இருப்பீங்க. நான் விவாதத்திற்கு இல்லை, சரியாக இருக்கா என்று போட்டு பாருங்கள். எபிக் ஜெனடிக்ஸ் போட்டு பாருங்கள், நியூரோபிளாஸ்டிசிட்டி போட்டு பாருங்கள், நியூரோ சயின்ஸ் போட்டு பாருங்கள், ப்ரூஸ் லிப்டன் போட்டு பாருங்கள், சியோ டிஸ்பென்சா. நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்ற வெளிப்படையாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு என்கிட்ட பேசுங்க. எனக்கு தெரிந்த கருத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். ஏதாவது திருத்தம் இருந்தால் அறிவியல் பூர்வமாக இருந்தால் அதை கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.